வணக்கம். நான் பிசி பாலாசிங். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேன் இந்தியா பிகம் த நெக்ஸ்ட் சைனா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ பல இடங்களில் சைனாவை பற்றி பெரிய அளவில் பேச தொடங்கியிருக்காங்க. 10 வருடங்களுக்கு முன்பு நம்ம சைனாவை பற்றி பேசும்போது என்ன பேசுவோம் அப்படின்னா, டூப்ளிகேட் ப்ராடக்ட் அப்படின்னு தான் பேசுவோம். சைனாவிலேருந்து ஒரு பொருள் வருதுன்னா அதை ரொம்ப இழிவாக தான் நம்ம பார்ப்போம். ரொம்ப கிண்டல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, உலகத்தோட ஃபேக்ட்ரியாக சைனா மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் விற்பனையாகிற அத்தனை பொருட்களும் உற்பத்தி ஆகிற இடம் சைனாவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் சென்ற மாதம் கான்டென்ட் ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய ஒரு ஃபேர், ஒரு 25,000 கடைகள் அந்த அளவுக்கு அந்த ஃபேரில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நம்மவர்கள் நிறைய பேர் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவர்கள் தொடர்ந்து சமூக ஊடகத்தில் தங்களுடைய வீடியோக்களை பகிர்ந்து கொள்ளும்போது சைனா எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இயல்பாக நமக்கு வருகின்ற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியா அடுத்த சைனாவாக மாறுமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. அடிப்படையில் நம்ம சைனா எப்படியான நாடுங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்தியா அப்படிங்கிற நாடுகளை தெரிந்து கொண்டால் தான் இந்தியா அடுத்த சைனாவாக ஆகணுமா அப்படிங்கிறத சொல்லணும். முதல்ல சைனா எப்படி இருந்ததுன்னு பார்த்துடலாம். 1980ஸ்லாம் பார்த்தோன்னா அது ஒரு ஏழ்மையான ஒரு நாடாக தான் இருந்தது. அதன் பிறகு அவர்கள் மேற்கொண்ட சீர்திருத்தத்தின் மூலமாக உற்பத்தியில் அதிக கவனம் செலுத்தினார்கள். மேனுஃபேக்சரிங்கில் அதிக கவனம் செலுத்தினார்கள். தனிநபர் கான்ட்ரிபியூஷன்ஸை ரொம்ப அதிக அளவில் உயர்த்தினார்கள். அப்ஸ்கில் பண்ணாங்க. அவங்களோட டேலண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அங்கே வேலை செய்பவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மனித இயந்திரமாக வேலை செய்து தங்களுடைய பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்கன்னு சொல்லலாம். ஸோ அவங்களுடைய மொத்த எக்கனாமியே பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங்கில் தான் அதிகம் கவனம் செலுத்தினாங்க. எக்ஸ்போர்ட்ஸில் கவனம் செலுத்தினாங்க. அந்த மேனுஃபேக்சரிங்கில் மனித திறனை அதிகப்படுத்துவதை விட அவங்களுடைய மூவ்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்கல்லாம் ரொம்ப குறைச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆட்கள் போயிட்டு வந்தவங்க சொல்கிறத பார்த்தா, ஒருத்தர் என்ன சொன்னார், ஒரே பில்டிங்கில் ஒரு ப்ராடக்டை வெளியே கொண்டு வர்ற அத்தனை உறுதி பாகங்களும் தயாரிக்கப்படுது. லேப்டாப்னு எடுத்துக்கிட்டால் லேப்டாப்புக்கு தேவையான அத்தனை கருவிகளும் ஒரே பில்டிங்கில் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு பாகங்கள் தயாரிக்கப்படுது. வெவ்வேறு நிறுவனங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தயாரிச்சுட்டு ஒரு ப்ராடக்ட் வெளியே வரும்போது அதோட செலவுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை பகிர்ந்து கொண்டார்கள். அது மட்டும் இல்லை, அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் தாங்கள் பயணிப்பதற்கு அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறக்காக எந்த பில்டிங்கில் ஒரு லேப்டாப் தயாரிப்பதற்கு தேவையான அத்தனை உதிரி பாகங்களும் தயாரிக்கப்படுதோ அந்த பில்டிங்கை சுற்றியே அவர்களுக்கான இருப்பிடம், பள்ளி, இப்படியான வசதிகளை செய்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். மிக முக்கியமாக சைனா அப்படிங்கிறது நம்மை போன்று ஜனநாயகம் இல்லாத நாடு அப்படின்னு சொல்லலாம். மக்களை ரொம்ப அதிகமாக கண்ட்ரோல் செய்வார்கள். ஹியூமன் ரைட்ஸ்லாம் 2ஆம் பட்சம் தான் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ மனிதர்களை இயந்திரமாக பயன்படுத்தி தான் அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது அப்படியே இந்தியாவுக்கு நம்ம பொருத்தி பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது உற்பத்தியை மட்டும், மேனுஃபேக்சரிங்கை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கல. நமக்கு ஒரு பல வருடங்கள் பாரம்பரியம் இருக்கும்போது பல துறைகள் நம்ம நாட்டில் வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கு. அதில் நம்ம பெருமிதமும் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ரொம்ப அதிகமாக நமக்கு பங்களிப்பு செய்திருக்கு. சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் ஐடி துறை அதிகமாக பங்களிப்பு செய்திருக்கு. டூரிசம் இருக்குது, அஃப்கோர்ஸ் மேனுஃபேக்சரிங்கும் இருக்குது. இப்படி பல துறைகள் இருக்குது. மிக முக்கியமாக நம்ம நாட்டில் மனிதர்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஜனநாயகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் நம்மளுடைய லட்சியத்தை அடுத்த சைனாவாக ஆக வேண்டும் அப்படிங்க வைக்கிறத விட முதல் இந்தியாவாக ஆக வேண்டும் அப்படிங்கிறத தான் நம்ம வைக்கணும். ஒவ்வொரு துறையிலும் நம்மளுடைய வளர்ச்சியை நாம் முன்னிறுத்தணும். அதற்கு தேவையான விஷயங்களை செய்யணும். அப்ஸ்கில் பண்ணணும். ஹியூமன் ரிசோர்ஸ் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். இப்படி பல விஷயங்கள் செய்து மிக முக்கியமாக ஹியூமன் ரைட்ஸ், அந்த உரிமைகள், அது எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா அதுதான் இந்தியாவோட முகமாக இருக்க வேண்டும், இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். உலகிலேயே அதிக மக்கள் தொகை இருக்கின்ற நாடு இந்தியா அப்படிங்கும்போது அதோட வளர்ச்சி அப்படிங்கிறது மனித உரிமைகளை நாம் இழந்து விட்டு பெறுவதில் எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. நமக்கு பெரிய பாரம்பரியமும் இருக்கா அப்படிங்கும்போது நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தன்முகமாக இருக்க வேண்டும். ஸோ சைனாவை பார்த்து நான் சைனாவை போன்று வளர வேண்டும் அப்படிங்கிறக்காக சைனா மாடலை நம்ம அப்படியே காப்பி பண்ணாமல் நமக்குன்னு ஒரு மாடலை நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்கு ஒவ்வொருவருடைய உழைப்பும் அவசியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசிட்டு வரோம்.
ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, மேக் இன் இந்தியாவிலையும் வந்து ப்ராடக்ட்டை சைனாலேருந்து வாங்கிட்டு வந்து அதை அசம்பிள் பண்ணுற ப்ராசஸில் மட்டும் மேக் இன் இந்தியான்னு வச்சுக்கிட்டு நம்ம விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். இது தனிநபராக ஒவ்வொருத்தரும் பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கே நிறைய பிஸ்னஸ் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். அரசு எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதில் ஒரு லூப் ஹோல் கண்டுபிடிச்சி நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு ஒரு சுய கட்டுப்பாடு வேணும். நாம் வந்து செய்வதில் வந்து உறுதியாக இருக்க வேண்டும். இந்தியாவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு நாமளும் முயற்சி செய்ய வேண்டும். நம்ம அரசும் வந்து அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அப்படி செய்தோம் என்றால் பல துறைகளில் ஈடுபட்டு இருக்கிற நம்ம மனித உரிமைகளை வந்து நசுக்காமல் ஒரு பெரிய பொருளாதாரமாக வளர்ச்சி அடையலாம். அப்படியான ஒரு வளர்ச்சி பெற்று தான் 4வது பெரிய பொருளாதாரமாக இருந்தோம். சமீபத்தில் நடந்த சில சிக்கல்கள், உலகளவில் நடந்த சிக்கல்கள், போர்களால் நம்ம மீண்டும் வந்து கொஞ்சம் 6வது 7வது இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு டெம்பரவரி செட்பேக்காக வைத்துக்கொண்டு நாம் முழு மனதுடன் இந்தியாவை முதலில் வைத்து உழைத்தோம் என்றால் சைனாவை முந்திக் கொண்டு முதல் இந்தியாவாக மலர்வோம் அப்படிங்கிறதுல எனக்கு அதிக நம்பிக்கை உண்டு. மறுபடியும் நம்ம வந்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த கருத்துக்களில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால், இல்லை கேள்விகள் இருந்தால், இல்லை வேறு விஷயங்கள், சில பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் வந்து நான் சைனாவில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கூட கேட்பாங்க. இப்படியான கேள்விகளை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.